கொலையான சிறுமி குடும்பத்திற்கு நிதி உதவியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே ஒலிக்கின்றது. கடந்த 2ஆம் தேதி காணாமல் போனவர் 5ஆம் தேதி பிணமூட்டையாக எடுக்கப்பட்டார். அவரது இறுதி ஊர்வலம் 7ஆம் தேதி நடைபெற்றது. கொலை வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அரசு சார்பில் குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் தீர்வு உதவித்தொகை 7,12,500 ரூபாய்க்கான தொகையை சிறுமியின் பெற்றோரிடம் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் முதல் முறையாக விவசாயிகளுக்கு இலவச பால் கறவை இயந்திரங்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை ஒரு நபருக்கு ரூபாய் 25,000 என 20 நபர்களுக்கும், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வறுமையில் வாடும் குடும்பங்களுக்கு ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின்படி ஒரு நபருக்கு 30,000 வீதம் 5 நபருக்கும் என ரூபாய் 6.5 லட்சத்திற்கான அனுமதி சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அனுமதி சீட்டை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால் அனீஃப், ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் செல்வநாதன், வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், பொருளாளர் கந்தசாமி மற்றும் ராஜி, சரவணன், முருகேசன், பாலகுரு, கார்த்திகேயன், மிலிட்ரி முருகன், முத்து, கோதண்டம், கோவிந்தராஜ், அருண் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மக்கள் நீதிமன்றம் மூலம் இன்று தீர்வு காணப்பட்ட 1872 வழக்குகளுக்கு ரூபாய் 7,41,00,000 மதிப்பிலான தீர்வு தொகையை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதன்மை நீதிபதி பூர்ணிமா வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டிற்கான லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் முதல் நிகழ்வு இன்று விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் துவங்கியது. மாவட்ட முதன்மை நீதிபதி செல்வி ஆர் பூர்ணிமா தலைமையில் நடைபெற்ற இந்த மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட முதன்மை உரிமையியல் நீதிபதி ஆர்.எம். சுபத்ரா, வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் காளிதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தீர்வு காணப்பட்ட 1872 வழக்குகளுக்கு ரூபாய் 7,41,83,000 மதிப்பிலான காசோலையை பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதனை இன்று மாவட்ட முதன்மை நீதிபதி ஆர் பூர்ணிமா வழங்கினார். இதனை அம்பிகா வேலவன் வழக்கறிஞர் விபத்துக்கான இழப்பீடு காசோலையை பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் முதன்மை நீதிபதி செல்வி ஆர் பூர்ணிமா பேசுகையில், மக்கள் நீதிமன்றம் என்பது வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கும் அனைத்து தரப்பினருக்கும் நியாயமான முறையான தீர்வு காண்பதற்கும் ஏற்படுத்தப்பட்டது. இதனை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று குடும்ப நல வழக்கு, விபத்து வழக்கு, சொத்து வழக்கு என 1600 வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டு வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 18,367 வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளன. மக்கள் நீதிமன்றத்தில் பெரும்பாலான வழக்குகள் விபத்து வழக்குகளாகவே உள்ளன. இதில் பெரும்பாலும் தலைக்கவசம் அணியாமல் உயிரிழப்புகள் அதிகமாக உள்ளது. இதனை தவிர்க்க வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் என அனைவரும் தலைக்கவசம் கட்டாய அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிறுமி ஆர்த்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதற்கு எதிராக மகிழா காங்கிரஸ் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஆர்த்தியை அப்பகுதியைச் சேர்ந்த 2 நபர்கள் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதற்கு எதிராக புதுச்சேரியை ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு தவறிவிட்டதை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பி புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் ஊசுடு தொகுதி தலைவி செல்வி ஏற்பாட்டில் குர்மாம்பேட்டில் பேருந்து நிறுத்தம் அருகே சிறுமி ஆர்த்தியின் படத்திற்கு புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் மாநில துணைத் தலைவிகளான ஜெயலட்சுமி, நிஷா அவர்களின் முன்னிலையிலும், மாவட்ட தலைவி ரீட்டா மற்றும் வில்லியனூர் தொகுதி தலைவி ராணி, உருளியான்பேட்டை ரெஜினா மற்றும் பத்மா ஆகியோரின் முன்னிலையிலும், மேலும் காங்கிரஸ் கட்சியினர் முருகன்,
ராமச்சந்திரன், முருகையன், பலராமன், ஆறுமுகம், ரவி மற்றும் அப்பகுதியை சேர்ந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறுமி ஆர்த்தியின் படத்திற்கு மௌன அஞ்சலி செலுத்தி மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோபாலன் கடை வீதி கல்மேடுபேட் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி அம்மனுக்கு 11ஆம் ஆண்டு ரணகலப்பு மற்றும் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில ஊசூடு தொகுதி கல்மேடுபேட் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 11ஆம் ஆண்டு ஒரு நாள் ரணகலப்பு மற்றும் அதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து 10 நாட்களுக்கு நடந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான 9ஆம் நாளன்று ஆலயத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் பூக்களால் அலங்கரித்து வீதி உலா மற்றும் அதனைத் தொடர்ந்து களத்துமேட்டில் ரணகலப்பு மற்றும் ஊர் இடுகாட்டில் மயான கொள்ளை நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மேலும் 10ஆம் நாளன்று 108 சங்கு அபிஷேகம் மற்றும் அம்மனுக்கு பால்குடம் நிகழ்ச்சி, ஊஞ்சல் உற்சவம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. மேலும் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள், பக்தர்கள், ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காரைக்காலில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் விவசாயிகளை சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்தும் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காரைக்கால் மாவட்ட விவசாய சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து காரைக்கால் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது வேளாங்கண்ணி செல்ல இருந்த ரயிலை விவசாயிகள் மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் பேச்சுவார்த்தை செய்து அப்புறப்படுத்தினர். இந்த நிலையில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் மகா சிவராத்திரி முன்னிட்டு ஸ்ரீ தர்பணேஸ்வரர் தங்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாறில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ தர்பணேஸ்வரர் சமேத ஸ்ரீ பிராணாம்பிகையும் அம்பாள் தங்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக நேற்றிரவு மகா சிவராத்திரி முன்னிட்டு மூலவருக்கு 4 கால சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தங்க ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ தர்பணேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பிராணாம்பிகை அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு கோபுர தரிசனம் அளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 39ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை ஒட்டி நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி சஞ்சீவி நகர் புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 39ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி காலை முதல் மகா யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. கங்கையம்மன் குளக்கரையிலிருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரியம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவுக்கான ஏற்பாடுகளை நாகலட்சுமி, ஜெயபாலன், ஆறுமுகம், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். இத்துடன் செய்தி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.